ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள் எங்கள் செடியில் இருக்க பொடலங்காயை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பொடலங்காய் ஒன்று தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து லாங் பொடலங்காங்க, நல்லா லென்த்தியாக இருக்கும்னு சொல்லி தான் வாங்கினோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இதில் வந்து இந்த மாதிரி கல் கட்டி விட்டாக்கா இந்த மாதிரி நல்லா லென்த்தாக வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்களும் கல் கட்டி விடலான்ட்டு ட்ரை பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா கயிறுலலாம் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டுற இடத்துலையே அந்த காய் அடிபட்டுருதுங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், துணியில் கட்டினோம். துணியில் கட்டினா அந்த பொடலங்காய்க்கு எந்த அடியுமே பண்ணலங்க. எத்தனை பொடலங்காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த பொடலங்காயில் பார்த்திங்கன்னா இதாங்க ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் இதை எங்களால் கட்ட முடியலங்க. ஏன்னா கீழே வந்து கல் கட்டி அந்த வளைவாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் கட்டி நம்ம தொங்க விட்டோம்னா நடுவில் வந்து பொடலங்காய் உடையுதுங்க. அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், இழுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். அது வந்து இது கட்ட முடியலைங்க. அதனால் சரின்ட்டு இதை அப்படியே விட்டுட்டோம். அந்த பொடலங்காயில் கட்டினோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அது பாருங்கள் அப்படியே பாம்பு மாதிரி தூங்கிட்டுருக்கு பாருங்கள். நான்லாம் ஒரு டைம் பார்த்து பயந்தே போயிட்டேன்.